குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாக்கப்பட்டது, யார் அதன் தலைவராக இருந்தாங்க, எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த டேட்டாலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. ஸ்கூல் புக்கில் புதிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்குது, பழைய 10ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. நம்ம எல்லா டேட்டாவையும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோ ஒரு 10 நிமிஷம் தாங்க வரும், அதுக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரி, நம்ம இப்போது பாடத்துக்குள்ளே போகலாம். முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறை தெரிஞ்சுக்குவோம். வரலாறை பார்க்கும் பொழுது 1884 சென்னையில் பிரம்ம ஞான சபையுடைய கூட்டம் நடக்குதுங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆங்கில ஐசிஎஸ் ஆஃபீஸர், ஐசிஎஸ் அப்படின்னா சிவில் சர்வீசஸ், அந்த ஆஃபீஸர் இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிறார். யாருன்னு பார்த்தா ஆலன் அக்டேவியன் ஹியூம். இவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிச்சுட்டு அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு. என்ன கருத்து அப்படின்னா, அகில இந்திய அளவில் எல்லா மக்களுக்குமான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த கருத்தை உடனே எல்லாருமே விவாதிக்கிறாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கே, நாம் ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுது. எப்போ உருவாக்கப்படுதுன்னு பார்த்தா 1885 டிசம்பர் 28 உருவாக்கப்படுது. எங்கன்னா பம்பாயில் உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்ட அன்னைக்கே முதல் மாநாடு நடக்குது. உருவாக்கப்பட்ட நாளும் ஒன்று தான், முதல் மாநாடு நடந்த நாளும் ஒன்று தான். இதன் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இதன் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, இந்த காலத்தில் இந்தியாவுடைய ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா டப்ரின் பிரபு அப்படிங்கிறவர். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நோக்கங்கள் அப்படின்னா ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன நோக்கங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா, மாகாண மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்கணும், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை செப்பரேட்டாக பிரிக்கணும், இராணுவ செலவை கம்மி பண்ணணும், உள்நாட்டு வரியை குறைக்கணும், நீதிபதி மூலமாக விசாரணை ஏதாவது நடந்தால் விரைவுபடுத்தி தீர்ப்பு கொடுக்கணும், ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகள், அதாவது ஐசிஎஸ் எக்ஸாமை நடத்தணும், காவல்துறையிலையும் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும், வனச்சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஆங்கில அரசு, அதை மறுபரிசீலனை பண்ணணும், இந்திய தொழிற்சாலைகளை மேம்படுத்தணும், முறையற்ற கட்டணங்கள் கலால் வரிகளெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கங்களை வச்சு தான் ஆரம்பத்தில் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடுகளை பார்க்க போகிறோம். மாநாடுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மாநாடை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல் மாநாடு இப்போ தானே பார்த்தோம், 1885 பம்பாயில் நடைபெற்றது. முதல் தலைவர் யாருன்னு பார்த்தா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி. எப்போ நடந்துச்சுன்னா 1885 டிசம்பர் 28 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா 72 உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த 72 பேர்லேயும் 22 பேர் சென்னையை சார்ந்தவர்கள். முக்கியமான பாயிண்ட்டுங்க, மொத்தம் 72 பேர் கலந்துட்டாங்க, அதில் 22 பேர் சென்னையை சார்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்தது இரண்டாவது மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1886 நடைபெற்றது. 1886 நடைபெற்றது. எங்கே நடந்துச்சுன்னா கல்கத்தாவில் நடந்துச்சு. இதன் தலைவர் யாருன்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது மூணாவது மாநாடு எப்போன்னு பார்த்தா அடுத்த வருஷம் 1887 சென்னையில் நடந்துச்சு. இதன் தலைவர் யாருன்னு பார்த்தா பக்ருதீன் தியாப்ஜி, முதல் முஸ்லீம் தலைவர். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு 1000 விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம், அப்போ மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது, அந்த இடத்துல நடந்திருக்கு. மொத்தம் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸுடைய சில மாநாடுகளை பார்ப்போம். அதாவது இந்த மேப்பை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். வடகிழக்கு மாநிலத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தா கவுஹாத்தி. எப்போன்னு பார்த்தா 1926. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு மாநாடுகள் நடந்திருக்கு. எத்தனை நடந்திருக்குன்னா 4 நடந்திருக்குதுங்க. எப்பப்போ நடந்துச்சுன்னு பார்த்தா 1918 பம்பாய், 1920 கல்கத்தா, 1923 டெல்லி, 1942 பம்பாய். 4 முறை சிறப்பு மாநாடுகள் நடந்திருக்கு. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெண் தலைவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தா அன்னி பெசன்ட்.
இவங்க எப்போ பெண் தலைவராக வந்தாங்கன்னு பார்த்தா 1917 கல்கத்தாவில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் இவர் பெண் தலைவராக வந்திருப்பார். அடுத்தது முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பார்த்தா சரோஜினி நாயுடு. அடுத்தது அதிகமான மாநாடுகள் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தா கல்கத்தாவில் நடந்திருக்கு, 10 முறை நடந்திருக்குதுங்க. அடுத்தது நம்ம இந்த மேப்பை கொஞ்சம் பார்ப்போம். மேப்பை வச்சு படிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் எல்லாமே மைண்டுக்கு ஈஸியாக வருங்க. இப்போ தான் நான் சொன்னேன், வடகிழக்கு இந்தியாவில் நடைபெற்ற முதல் மாநாடு அல்லது ஒரே ஒரு மாநாடு எதுன்னு பார்த்தா கவுஹாத்தியில் 1926 நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாகிஸ்தானில் நடைபெற்ற மாநாடு அப்படின்னு பார்த்தா 2 இடங்களில் நடந்திருக்கும். ஒன்று கராச்சி, இன்னொன்று லாகூர். லாகூரில் நடந்த மாநாட்டில் 1929 இதில் நடைபெற்ற மாநாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தானே ஜவஹர்லால் நேரு தலைமை வகிச்சிருப்பார். மூவர்ண கொடியை ராவி நதிக்கரில் ஏற்றிருப்பாங்க. அடுத்தது கராச்சியில் 1931 நடந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வல்லபாய் பட்டேல் அவர் தலைமை வகிச்சிருப்பார். அடுத்தது இங்கே பாருங்களேன், நாக்பூர் மாநாடு 1920 நடந்துச்சுல்ல, அதில் தான் ஒத்துழைமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அமிர்தசரஸ் 1919 நடந்திருக்கு. கான்பூரில் 1925 நடைபெற்றது. இந்த மாநாடு தான் முதல் இந்திய பெண் தலைவராக சரோஜினி நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இதை நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதிகமாக இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தா கல்கத்தாவில் தான் நடைபெற்றிருக்கு, 10 முறை நடைபெற்றிருக்கு. சென்னையில் எத்தனை முறை நடைபெற்றிருக்குன்னா 7 முறை நடந்திருக்குதுங்க. சென்னையில் 7 முறை இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடந்திருக்கு. முதல் மாநாடு 1887, கடைசி மாநாடு 1927 நடந்திருக்கு. அடுத்து வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இந்த சூரத் மாநாடு 1907 நடந்திருக்கும். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு முக்கியமாக எதுவுமே இல்லைங்க. இவ்வளோ தாங்க முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்திய தேசிய காங்கிரஸை இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் போதும். ஐஎன்எம் டாப்பிக்கை நம்ம ஒரு தொடராக கொண்டு போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 11 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஆரம்பத்தில் முதல் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும், கதை மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் அப்படியே மனசில் பதிஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலிட்டிக்கும் தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இருக்கிற குறைவான நாளில் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணி இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.